ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்ம பலகே துர்போர் மா தேசங்கோஸ்த கர்மணி. பகவான் கூறுவதாவது, கர்மத்தை செய், பலன் மேலே ஆசை வைக்காதே. அதாவது செயல்களை செய்து கொண்டிரு, அதன் மேல் பற்று வைக்காதே. பற்று வைத்தால் நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலன் கிடைக்காவிட்டால் நமக்கு துன்பம் வரும். ஆக எந்த ஒரு நபர் மீதும், எந்த ஒரு பௌதீக பொருட்கள் மீதும், எந்த ஒரு செயல் மீதும் பற்று வைக்காதே. பற்று என்றால் ஆசை. ஆசை வைக்கும் பொழுது நாம எவ்வாறு அந்த பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு உருவாக்கி கொள்ளுகின்றோமோ அவ்வாறு அந்த நாம நினைத்த மாதிரியான பலன் கிடைக்காவிட்டால் நமக்கு துன்பம் வர வாய்ப்புண்டு. ஆகதான் பகவான் கூறியது, செயல் செய், அதன் மேலே நீ பற்று வைக்க வேண்டாம் என்று. உதாரணமாக, நம்ம கூட வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு விதமான ஆசை வைத்திருப்பேன். எப்படி என்று சொன்னால், இவர்கள் இப்படி என்னிடத்தில் பழக வேண்டும் என்ற ஆசையை நான் வைத்துக்கொண்டு அவர்களிடம் பழகி கொண்டிருப்பேன். ஆனால் அவர்கள் நாம நினைத்த மாதிரி எப்பொழுதும் பழகுவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு, நாளைக்கு ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு, கோபம் வரும் பொழுது ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு, அன்பு வரும் பொழுது ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு, காசு கையில் இருக்கும் பொழுது ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு, நோய் நொடிகள் வரும்போது ஒரு விதமாக பழக வாய்ப்புண்டு. ஆக நாம இந்த பற்றை வைத்தோமானால், இந்த பற்றை, அதாவது இந்த ஆசையை வைத்து நாம வாழ்ந்தோமானால், அங்கிருந்து மறுபக்கத்திலிருந்து ஆசை நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக பௌதீக பொருட்கள் மீது மட்டுமன்றி மற்ற நம்மை சார்ந்தவர்கள் மீதும் பற்று இல்லாமல் நீ செயல் செய். அப்பொழுது உனக்கு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு என்று பகவத்கீதை வாயிலாக பகவான் கூறியிருக்கிறார். கர்மண்ய ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு செயல் பண்ணுவதற்கான முழு அதிகாரமும் உண்டு. ஆனால் அதனுடைய விளைவு எவ்வாறு வர வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் நம்மிடத்தில் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஹரி ஓம் தஸ்ஸத்.